ரோபோட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டமானி கூடி இருக்கு. அங்க வந்துட்டு அந்த ரோபோட்ஸ்க்கு எல்லாம் லீடர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நம்ம இனிமே வந்துட்டு மனுஷங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடாது, நம்மளுக்கும் வந்துட்டு ஃப்ரீடம் தேவை, உரிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால இந்த மக்களுக்கு இனிமே நம்மளால எந்த ஒரு உதவியும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு துணையும் போகக்கூடாது. மக்கள் வந்துட்டு நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு. அப்படி கூட்டத்தை கூட்டி ஆவேசமா பேசிட்டு இருக்க சுத்தி இருக்க எல்லா ரோபோட்ஸ் இருந்துட்டு ஆமா ஆமா இனிமே நம்ம எந்த மனுஷங்களும் வேலை செய்யக்கூடாது, இனிமே மனுஷங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க கூட ஒரு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. வழக்கம் போலதான் ரோபோட்ஸ் தான் வந்து ஜெயிக்குது. ஏன்னா ரோபோட்ஸ் வந்து ரொம்ப வலிமையானதுல அது இப்படி வாரம் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணா மக்களால என்ன பண்ண முடியும், அவங்களால திடீர்னு அந்த தாக்குதலாம் அவங்களால சமாளிக்க முடியாதுல. அதனால அந்த வாரில் வந்து தோத்தும் போறாங்க. ஸோ இப்படி நடக்க விட்டு மனுஷங்க மட்டும் சும்மா இருந்துருவாங்களா? அந்த ஏஐ டெக்னாலஜியில சேர்ந்த அந்த ஓனர் சொட்டாப்பையில இருந்துட்டு ஏஐ ரோபோட் அப்படின்ற ஒரு ரோபோட் வந்து கிரியேட் பண்றான். அதாவது இந்த ரோபோட்டை வச்சு மனுஷங்களால எங்க இருந்தாலும் அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும், அது தலையில போட்டா போதும் மக்களால